ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். கேட்டு பயனடைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். தொடர்ந்து இந்த வார்த்தைகளினால் பலனடையும் போது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு உலக பிரகாரமான ராஜா தன்னை சேவிக்கிற ஒரு மனிதனுக்காக இவ்வளவு பிரயாசத்தை எடுப்பான் என்றால், உங்களையும் என்னையும் படைத்த பரலோக ராஜா உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு எவ்வளவாய் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த காலவேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 காரியம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. முதலாவது, தானியேலை அவன் காப்பாற்ற நினைத்தான். 2வது, தன்னுடைய மனதை தானியேலின் மேல இந்த ராஜா வைத்தான். 3வது, தப்புவிக்கும் போக்கை உண்டு பண்ணுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். எப்படி ஆயிலும் என்னை சேவிக்கிற இந்த தானியேலுக்கு இந்த உபத்திரவத்தின் பாதை நிரந்தரமாகிவிடக்கூடாது, இது வந்துவிடக்கூடாது என்பதில் ராஜா அக்கறையுள்ளவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் ஆண்டவர் இந்த இடத்தில் இதை எழுதி வைத்திருக்கிறார்? இதை அறியும் பொழுது, இதை வாசிக்கும் பொழுது, புரியும் பொழுது, எனக்காகவும் ஒரு ராஜா, எனக்காகவும் அங்கலாய்க்கிற, எனக்காகவும் வேதனைப்படுகிற, என்னுடைய வேதனையில், என்னுடைய கஷ்டத்தில், என்னுடைய கண்ணீரில் எனக்காக என்னோடு கூட துணையாய் நிற்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்காக தேவன் இடத்தில் இதை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை காப்பாற்ற, உங்களை தப்புவிக்க, உங்கள் மீது தம்முடைய மனதை வைத்து, ஆமென், உங்களுடைய சகல காரியங்களிலும், ஆமென், தம்முடைய வல்லமையை அல்லேலூயா நிறைவேற்றுவதற்காக இந்த தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருபோதும் நம்மை விருப்பத்தோடு, ஆமென், ஸ்தோத்திர வேதனைக்குள் அனுப்புகிற தேவன் அல்ல. நம்முடைய வேதனையில் நம்ம கூட நிற்கிற தேவன், நம்முடைய கைகளை பிடிக்கிற ஆண்டவர், நமக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவர், நமக்கு துணை செய்கிற ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும் பொழுது, உங்க கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். எந்த பிரச்சனையே இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவர். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துள்ளோம். நன்மைகள், மேன்மைகள், கிருபைகள் இன்னும் பிள்ளைகளுக்கு பெருகட்டும். தப்புவிக்கும் போக்கை உண்டு பண்ணி கொடுத்துள்ளோம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹாவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.